ஹாய் கைஸ், டுடே நம்ம டெர்மினல் ஜம்ப் பண்ணால் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெர்மினல் ஜம்ப் பண்ணால் என்ன, அதோட டைப்ஸ், அப்ளிகேஷன், பெனிஃபிட்ஸ், செலெக்ஷன் க்ரிட்டேரியா, இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெர்மினல் ஜம்பர்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். டெர்மினல் ஜம்பர்னால் ஒரு ஷார்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். இது 2 டெர்மினல் இல்லைனா சர்க்யூட்டில் இருக்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. இது ஒயர் ஆர் ஃபிளெக்சிபிள் ட்ரிப் ஆஃப் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்காக. டைப்ஸ் ஆஃப் டெர்மினல் ஜம்பர். இதில் ஒயர் ஜம்பர், ஸ்ட்ரிப் ஜம்பர், ப்ரீமேட் ஜம்பர்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஜம்பர் இருக்குது. ஒயர் ஜம்பர்னா ஃப்ளெக்சிபிள் ஒயர் வித்தின் இன்சுலேஷன் ஆர் அன்இன்சுலேட்டட் ஷீட்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் ஜம்பர் அப்படின்னா ஃப்ளாட் மெட்டல் ஸ்ட்ரிப் வித்தவுட் இன்சுலேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரீமேட் ஜம்பர்னா ஃபேக்ட்ரி அசம்பிள்டு ஜம்பர் வித் ஸ்பெசிஃபிக் லென்த் அண்ட் கனெக்ஷன். அப்ளிகேஷன் ஆஃப் டெர்மினல் ஜம்பர். இது எலக்ட்ரிக்கல் பேனல், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக்கல் பேனல்ஸில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் டெர்மினல்ஸோட கனெக்ஷன் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டமில் டெஸ்டிங் ஆர் மாடிஃபிகேஷனுக்கு டெம்பரரியாக கனெக்ஷனை க்ரியேட் பண்ணும். எலக்ட்ரானிக் டிவைசஸில் சர்க்யூட்டுக்குள்ள காம்பனண்ட்டோட கனெக்ஷனை க்ரியேட் பண்ணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் டெர்மினல் ஜம்பர். இதில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம், லைக் ஈஸியாக இன்ஸ்டால் அண்ட் ரீகன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரிலையபிலிட்டி, இது டியூரபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும். காஸ்ட் எஃபெக்டிவ், பர்மனன்ட் கனெக்ஷனை விட எக்கனாமிக்கலானது. தென் சேஃப்டி, இது மெயின்டெனன்ஸ் ஆர் ட்ரபிள் ஷூட்டிங்கப்போ சர்க்யூட்டை ஐசோலேட் பண்ண யூஸ் ஆகுது. கன்சிடரேஷன் ஃபார் டெர்மினல் ஜம்பர் செலெக்ஷன். இப்போ வாங்க இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணணும் டெர்மினல் ஜம்பர் செலெக்ஷனுக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டீரியல். அப்ளிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து கண்டக்டர் மெட்டீரியல் காப்பர் ஆர் அலுமினியமில் சூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், இன்சுலேஷன். ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட் அண்ட் வோல்டேஜ் லெவலை பொறுத்து இன்சுலேஷன் சூட்டபுளாக சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்பாசிட்டி. ஓவர் ஹீட்டிங் ஆர் ஃபெயிலியர் ஆகாமல் ஜம்பர் ரெக்வயர் கரண்ட்டாக ஒர்க் ஆகுமான்னு என்ஷூர் பண்ணணும். ஃபோர்த் ஒன், லென்த் அண்ட் கான்ஃபிகரேஷன். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான லென்த் அண்டு கனெக்டர் டைப்பை சூஸ் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ வாங்க ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன். மேனுஃபேக்சரர் கைட்லைன் அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷனை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன். வேர் டேமேஜ் அண்ட் லூஸ் கனெக்ஷனை ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். மெயின்டெனன்ஸ், ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸை என்ஷூர் பண்ண ஜம்பரை நெசசரின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். இது வரைக்கும் டெர்மினல் ஜம்பர்னால் என்ன, அதோட டைப்ஸ், அப்ளிகேஷன், பெனிஃபிட்ஸ், செலெக்ஷன் க்ரிட்டீரியா, இன்சுலேஷன், மெயின்டெனன்ஸை டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது சம் கீ பாயிண்ட் சம்மரியாக பார்ப்போம். டெர்மினல் ஜம்பர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷனில் ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட். இதோட டைப்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் கன்சிடரேஷன் ஃபார் செலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ரொம்ப முக்கியமானது. இன்சுலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸை என்ஷூர் பண்ண ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு டெர்மினல் ஜம்ப் பண்ணால் என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.